வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஓபிடி மல்டி கேபிள் பற்றி வீடியோ போட்டிருந்தோம். BS6 வண்டிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 பிராண்ட் வண்டிகளுக்கு ஒரே கேபிள் வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணி மால் ஃபங்க்ஷன் கோட் டயக்னோஸ் பண்ணுற மாதிரி ஒரு டூல் கேபிள் பற்றி போட்டிருந்தோம். அந்த கேபிள் பார்த்து நிறைய பேர் நம்ம மெக்கானிக் தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுன்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் நம்ம போன மாதம் வாங்கி கொடுத்துருந்தோம். 8ஆம் தேதி நம்ம வாங்கி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அந்த டெலிவரி பண்ணுற வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அந்த மாதிரி போட்டுருக்கும்போது அதை பார்த்து நிறைய மெக்கானிக் இன்னும் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கான பார்சல் தான் இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் பிரித்து அவங்க எல்லா அட்ரஸ் அனுப்ப போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கேபிள் வந்து நிறைய மாற்றம் பண்ணியிருக்கோம். போன தடவை வந்து நம்ம கொடுத்த கேபிளோட இப்போ வந்துருக்க கேபிள் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றம் பண்ணியிருக்கோம். யமகா பைக்ஸும் அதில் சேர்த்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி அதை ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெக்கானிக் வந்து என்ன பண்ணாங்கன்னா சில சஜஷன்லாம் கொடுத்தாங்க. இந்த கேபிள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், இது மாதிரி மாற்றம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுத்தாங்க. அதை வச்சு நம்ம நிறைய மாற்றம் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நம்ம ஆர்டர் பண்ண எல்லா பொருளும் வந்திருக்கு. மொத்தம் ஒரு 60 ஓபிடி கேபிள், மல்டி கேபிள், லைன் டெஸ்டருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சுசுகி அக்சஸில் ஐட்லிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சுவிட்ச், ரெடிமேடாக சுவிட்ச் ஒன்று. இந்த சுவிட்ச் வச்சு தான் நம்ம வந்து இப்போ சுசுகி அக்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி லோ ஆயிடுச்சுனாலோ பேட்டரி போயிடுச்சுனாலோ ஐட்லிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். அது நம்ம ஐட்லிங் வந்து கரெக்ட் பண்ணுறது இந்த சுவிட்ச் கண்டிப்பாக தேவைப்படும். ரெடிமேடாக அதை சாக்கெட்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். அதை நிறைய நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி வந்து துண்டு ஒயர் வச்சு ஜாயின் பண்ணி அதை ஐட்லிங் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி ரெடிமேடாக சாக்கெட் இருக்கும்போது நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஒரு பக்காவாக ஒரு ப்ரொஃபஷனலாக வேலையை செய்யலாம். அதுக்காக அந்த சுவிட்ச்லாம் ரெடி பண்ணி வர வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஆர்என் ரிலே வந்திருக்கு நம்மக்கிட்ட. ஆர்என் ரிலேஸு இதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஓபிடி டூல் கேட்டிருந்தாங்க. ஓபிடி டூலும் வர வச்சுருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேபிள் என்ன நம்ம மாற்றம் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கேபிள் பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம அனுப்பிச்ச கேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட் ரொம்ப சின்னதாக இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். இது இப்போ நம்ம பெரிய சாக்கெட்டை போட்டிருக்கோம், அடாப்டராக போட்டிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் வந்து என்னாச்சுன்னா நமக்கு நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். அதை விட இது நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் யமகா பைக்ஸுக்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா யமகா, ஹோண்டா, சுசுகி இது மூணுமே வந்து இந்த கேபிள்லேயே நம்ம செக் பண்ணுற மாதிரி இதை மாடிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமாக நம்ம வந்து 8 பிராண்டு பைக்கை செக் பண்ண முடியும். இது மட்டும் நம்ம 7 பிராண்டு பைக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 8 பிராண்டு பைக் வரைக்கும் செக் பண்ண முடியும். ஒவ்வொரு பைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் கலரில் சாக்கெட்லாம் கரெக்டாக கொடுத்து நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். நல்ல குவாலிட்டியாக, அதோட நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நமக்கு டிவிஎஸ்ஸு, ராயல் என்ஃபீல்டு, ஹீரோ, இதில் கேடிஎம், பஜாஜ், இது டிவிஎஸ்லேயே ஜூபிட்டரு, ஜெட்ஸ் வண்டிக்கெலாம் வந்து தனியாக ஒரு சாக்கெட் தனியாக வரும். அதில் அதுக்கடுத்து இந்த கேபிளில் பார்த்திங்கன்னா யமஹா, ஹோண்டா, சுசுகி 3 பைக் மொத்தம் பார்த்திங்கன்னா 8 பிராண்டு பைக்கு நம்ம ஸ்கேன் பண்ண முடியும். இது ஒரு டூல் இருந்தாலே போதும். இந்த ஒரு ஓபிடி டூல் இருந்தாலே போதும், கேபிள் இருந்தாலே போதும். 8 பிராண்ட் வண்டி, BS6 வண்டி நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இப்போ வர காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிடி டூல் இல்லாமல் நம்ம BS6 பைக்கில் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு வாட்டர் வாஷ் பண்ணால் கூட உடனே அதில் மால் ஃபங்க்ஷன் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடுது. ஏன்னா ஒரு வாட்டர் வாஷ் பண்ணும்போதே அதில் வந்து ஏதாவது ஒரு எரர் கோடு வந்து ஸ்டோர் ஆகிட்டு வாட்டர் வாஷ் பண்ணாலே வந்து மால் ஃபங்க்ஷன் எரியுது. அந்த மாதிரி டைமில் என்ன ஆகுதுன்னா, நம்ம கஸ்டமர் சர்வீஸ் எடுக்கும்போது லைட் எரியலைங்க, எடுக்கும்போது லைட் எரியுதுங்க, ஏன் எரியுதுன்னு சொல்லிட்டு நம்மளை கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த ஓபிடி டூல் தான் நம்ம அந்த மால் ஃபங்க்ஷன் கூடியாக எரியுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணி அனுப்பலாம். அதுவும் இல்லாமல் சில வண்டிலாம் திடீர்னு ஸ்டார்ட் ஆகாது, இல்லை ஏதாவது மைலேஜ் வராது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ BS6ல் பார்த்தீங்கன்னா ஓட்டோ சென்சார்லாம் போயிடுச்சுன்னா சுத்தமாக மைலேஜே வராது. அந்த மாதிரி ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம கார்பரேட் க்ளீன் பண்ணி கார்பரேட் வண்டி தான் கார்பரேட் க்ளீன் பண்ணி போடுவோம். இல்லை ஃபியூல் இன்ஜின் ஆகுதுன்னா பம்பு, ஃப்ளக், ஏர் ஃபில் எல்லாமே மாற்றுவோம். எப்படி மாற்றினாலும் மைலேஜ் வரவே வராது. ஓட்டோ சென்சார் போயிடுச்சுன்னா மைலேஜே வராது. அது மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி ஓபிடி டூல் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக அதை ஸ்கேன் பண்ணி என்ன ப்ராப்ளம், எதனால மைலேஜ் வரலன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்ம அதை டயக்னோஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இப்போ நிறைய மெக்கானிக் வந்து ஆர்வமாக வந்து வாங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இதோட பயன்பாடு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து வெறும் ஸ்பேனர் வச்சு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நுமேட்டிக் டூல் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அட்வான்ஸாக நம்ம மாற்றிட்டு வந்தோம். ரேம்பு போட்டோம், எல்லாமே நம்ம பண்ண ஆரம்பித்தோம். இதெல்லாமே ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி தான். நம்ம தொழிலில் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு வளர்றதுக்கு கண்டிப்பாக தான் தேவைப்படும். இதை பார்த்தீங்கன்னா நிறைய சில மெக்கானிக் நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம படிக்கல, நம்ம மொபைலை வந்து யூஸ் பண்ண தெரியல, நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தயங்குவாங்க. அந்த மாதிரி எந்த தயக்கமே இல்லாமல் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், அது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. சாதாரணமாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சு யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அதை பிரச்சனையே கிடையாது. அப்படி ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்தாலும் நான் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். எப்படி இந்த கேபிளை கனெக்ட் பண்ணணும், எப்படி இதில் நம்ம டயக்னோஸ் பண்ணுறது, எப்படி ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறது, எந்தெந்த சென்சாருக்கு எந்தெந்த மாதிரியான மால் ஃபங்க்ஷன் எரியும், அது மாதிரி ஃபுல்லாக ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் மேக் பண்ணி போடுறேன். அடுத்து நம்ம அந்த கேபிள் நம்ம வாங்கின நண்பர்கள் கூட இதை வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இது சில சேஃப்டிலாம் நம்ம பண்ணணும். அப்போ தான் இது வந்து லாங் லைஃப் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த எல்லா இடத்துலையுமே இந்த ஜாயிண்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் அடிச்சிடணும். நான் எப்படின்னு காட்ட பாருங்க உங்களுக்கு. ஏன்னா எனக்கு எடுத்து வச்ச கேபிள் நான் அப்படி தான் பண்ணேன். ஒரு பிளாக் டேப் எடுத்துங்க. ஏன்னா இது லைஃப் நல்ல வருஷ கணக்கில் நமக்கு வரணும்னா இதெல்லாம் பண்ணி வச்சுனா கண்டிப்பாக நல்ல வருஷ கணக்கில் வரும்.
ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் அதில் தப்பு நான் சொல்லல. இருந்தாலும் நம்ம அதை ஒரு சேஃப்டி பண்ணி வைக்கும்போது இன்னும் நமக்கு லைஃப் நல்லாயிருக்கும், ப்ராப்ளம் எதுவுமே வராமல் இருக்கும், ஒயர் எதுவும் கட் ஆகாமல் இருக்கும். இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கின உடனே என்ன பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக பக்காவாக டேப் அடிச்சிருங்க. இது மாதிரி டேப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹீட்டிங் ஸ்லீவ்லாம் வந்து கரண்ட் வராமல் இருக்கும், தண்ணி கிண்ணி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நமக்கு நல்ல லைஃப் வரும். ஒரு 10 ரூபா டேப் வாங்கினாலே போதும், இந்த கேபிளை நல்லா நம்ம சேஃப்டி பண்ணிடலாம். ஓகே, இங்கே முடிச்சிட்டோமா? அடுத்து இந்த எண்டு. ஏன்னா இது நான் என் கேபிள் அப்படி தான் பண்ணி வச்சுருந்தேன். நிறைய நண்பர்கள் அப்படியே இதை பயன்படுத்துவீங்க. அது சில நேரத்தில் லைஃப் வராமல் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், நமக்கு என்னடா இதை வாங்கி வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம எப்பவுமே ஒரு பொருள் வாங்கினா, ஒரு மொபைல் வாங்கினா கூட அதுக்கு நம்ம டெம்பர் கிளாஸ் ஓட்டுறோம், ஒரு பவுச் போட்டு வைக்கிறோம், அதெல்லாம் வந்து அந்த பொருளோட சேஃப்டிக்கு. அந்த மாதிரி தான் இதுவும். இது மாதிரி பண்ணி வைக்கும்போது இது நல்லா சேஃப்டியாக இருக்கும், லைஃப் வரும். நீங்கள் இந்த ஒரு சாக்கெட்லேயும் இந்த இருக்கிற மொத்தம் 6 சாக்கெட் இருக்குது, 6 சாக்கெட்லேயும் எல்லாத்துலேயும் டேப் பண்ணுறேங்க. இது மாதிரி பண்ணும்போது நல்ல சேஃப்டியாக இருக்கும், இது நல்லா லைஃப் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ட்டு. சில பேர் இதை யூஸ் பண்ணும்போது OBD 2ல் கனெக்ட் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய எப்போல்லாம் யூஸ் பண்ண எடுக்கிறாங்களோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, OBD எடுத்து கனெக்ட் பண்ணுவாங்க, மறுபடியும் OBD தனியாக கேபிள் தனியாக கழட்டி வச்சுருவாங்க. அந்த மாதிரி கழட்டி வைக்கக்கூடாது. OBD ஒன்ஸ் இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. OBD எப்போவுமே கேபிளோடே இருக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் அடிக்கடி அதை டிஸ்கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, நமக்கு இந்த சாக்கெட்லாம் வந்து சில நேரத்தில் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் இப்படி பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் டேப் பண்ணுறேங்க. டேப் பண்ணிட்டு ஒரு டூல் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணுறீங்கன்னா, இந்த டூல் நான் பிரித்து காட்டுறேன். இப்போ இந்த டூலை நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்டோன்னா ரெண்டாவது டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. எப்போவுமே இந்த செட்டப் அப்படியே இருக்கட்டும், நீங்கள் கரெக்டாகவே காட்டாதீங்க. இப்படியே இருந்துச்சுனாலே பிரச்சனை கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு தடவை யூஸ் பண்ணும்போதும் மாட்டுவாங்க, கழட்டுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, இது எல்லாமே வந்து நாளடைவில் வந்து பிளாஸ்டிக் பொருள்லாம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நீங்கள் கழட்டி மாட்டாமல் ஒன்ஸ் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை கழட்டவே தேவையில்லை, அப்படியே யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்துலேயும் நான் சொன்ன மாதிரி பக்காவாக டேப் பண்ணுறேங்க. இந்த 6 கேபிளையும் டேப் பண்ணுறேன், இந்த எண்டில் டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக லைஃப் வரும். மினிமம் நீங்கள் ஒரு 3-4 வருஷம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராது. கரெக்டான வோல்டேஜில் கரெக்டாக யூஸ் பண்ணால் பிரச்சனையே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பார்சல் 40 வீடியோ எடுத்து போட்டால் அது மணிக்கணக்கில் போவோம். அதனால் நான் இந்த பார்சல் வந்ததுக்கு அது நம்ம கஸ்டமர் ஆர்டர் பண்ணவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களுக்கு OBD கேபிள் தேவைப்படுற மெக்கானிக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன். OBD கேபிள், RN ரிலே, அந்த அக்சஸ் சுவிட்சு, ரெண்டாவது நம்ம லைன் டெஸ்டரு, இது மாதிரி எந்த ஐட்டம் ஸ்பெஷல் டூல்ஸ் எது வந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. ஆனால் சில பேர் ரொம்ப வில்லேஜில் இருப்போம். நான் இப்போ அவுட்டரில் பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஈஸியாக கிடைக்கும், அவுட்டரில் இருக்கலாம் ரொம்ப இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக நல்லா முடிஞ்ச பொருள் நான் கண்டிப்பாக வர வச்சு தரேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, வெளில சந்தேகம் குறைகள் தவறுகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.